பிரதி அமைச்சர்களான எச்.எம். ஹாரிஸ் மற்றும் ஃபைசர் காசிம் ஆகியோரை வரவேற்கும் நிகழ்வுகள் நேற்று இடம்பெற்றன. பிரதி அமைச்சர் எச்.எம். ஹாரிஸை வரவேற்கும் நிகழ்வு சாய்ந்தமருது பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் பள்ளிவாசல் ஆகியன இணைந்து இந்த வரவேற்பு நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. புதிய அரசியலமைப்பு ஊடான ஒரு மாற்றம் ஏற்படுத்துவதற்கு பிரதமர் அவர்கள் ஒரு குழுவை நியமித்திருக்கின்றார்கள். அதில் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த 2 பிரதிநிதிகள் அதில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த கலந்துரையாடல்கள் பார்லமெண்டத்துக்கு வருகின்ற பொழுது, பார்லமெண்ட் ஆலோசிக்கின்ற பொழுது, குறிப்பாக வடகிழக்கில் வாழ்கின்ற முஸ்லிம் சமூகம் இப்பொழுது அடைகின்ற நன்மைகளை விட இப்பொழுது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் ஒரு மாகாண ஆட்சியை நடத்துகின்ற தகுதியை அடைந்திருக்கின்றது. எனவே அதற்கு மேலதிகமாக அரசியல் இருப்பினை பாதுகாக்கின்ற அரசியல் உரிமையினை பெறுகின்ற நடவடிக்கைகளில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஈடுபட, அதே நேரம் பொதுவாக மாகாண சபைகளுக்குரிய அதிகாரம் 13ஆம் திருத்தச் சட்டத்தை வலுப்படுத்துவதற்கான போராட்டத்தினையும், அதே நேரம் அம்பாறை மாவட்டத்தில் எங்களுக்கு அடிநாதமாக இருக்கின்ற கரையோர மாவட்டத்தையும் பெறுகின்ற வழிவகையிலே புதிய அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக பெறுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம். இதேவேளை சுகாதாரம் மற்றும் போஷாக்கு பிரதி அமைச்சர் ஃபைசர் ஹாசிமை வரவேற்கும் நிகழ்வு ஒன்று நிந்தபூர் பகுதியிலே நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.